ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் நம்ம நார்மலாக நியூஸ் பார்த்தா கூட சென்செக்ஸ் இவ்வளோ பாயிண்ட் மேலே ஏறிடுச்சு, நிஃப்டி இவ்வளோ பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சு அப்படின்ற நியூஸ் தான் அடிக்கடி கேள்விப்பட்டுட்ருக்கோம். ஏன் இதெல்லாம் இப்படி ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் இருக்குது? ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதில் என்ன தான் நடக்குது அப்படின்ற டவுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னென்னா, தன்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸும் எப்படியாவது நல்ல கம்பெனியோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டரும் சந்திக்கிற இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட். ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்றத என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கதையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஃபண்டு தேவைப்படுறப்ப அந்த கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஒரு ஷேரோட ரேட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஐபிஓ மூலிமா பப்ளிக்கு தன்னோட கம்பெனியோட ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாளில் எக்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஷேர்ஸு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகவும் ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும். நான் ஆல்ரெடி இதை பற்றி கம்பெனிஸ் எதுக்காக ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்ததாக ஒரு இன்வெஸ்டர் எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் லிமிடெட் மாதிரியே ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டான கம்பெனிஸோட ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளை மாதிரியான இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. வேறு விதத்தில் சொல்லணும்னா, ஷேர் மார்க்கெட்டை ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் வெஜிடபிள் பையரும் வெஜிடபிள் செல்லரும் ஒரே இடத்துல இருப்பாங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்லேயும் ஷேரை பை பண்ணுறதுக்கான பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி ஒரே இடத்துல இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டை ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணுறோம் அப்படின்னே சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு இன்வெஸ்டரோட அடிப்படையில் ஷேர் மார்க்கெட்டை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்னா என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் லிமிடெட் கம்பெனி தனக்கு தேவையான ஃபண்டுக்காக ஐபிஓ மூலியமாக தன்னோட கம்பெனியோட ஷேர்ஸை ஃபஸ்ட்டாக பப்ளிக்கு செல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் பிரைமரி மார்க்கெட். ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமா பங்கு சந்தைகளில் குறிப்பாக சொல்லணுன்னா என்எஸ்சி மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டான ஷேர்ஸை வாங்கி விற்கிற இடத்துக்கு பேர் தான் இந்த செகண்டரி மார்க்கெட். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டெய்லி நிஃப்டி ஏன் இவ்வளோ ஏறுது, சென்செக்ஸ் ஏன் இவ்வளோ இறங்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி அப்படின்றது என்எஸ்சியோட குறியீடு, தென் சென்செக்ஸ் பிஎஸ்சியோட குறியீடு. ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ்லையும் லிஸ்ட் ஆகியிருக்க ஸ்டாக்கோட ஓவரால் ரேட்டு ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சிம்பிளாக என்எஸ்சி பிஎஸ்சியோட குறியீடான நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பார்த்தாலே போதும். அன்னைக்கு அந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ்லையும் லிஸ்ட் ஆகிருக்க ஸ்டாக்கோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இனிமேல் உங்களுக்கு நியூஸ் சேனலில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பற்றின நியூஸ் பார்த்தா எந்தவித டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மட்டும் தான் ட்ரேட் ஆகுதா, வேறு எதுவும் ட்ரேட் ஆகலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஷேர் மட்டும் இல்லைங்க, பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ETF கூட ட்ரேட் ஆகும். ஸோ டைவர்சிஃபையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இருக்காது. அதெல்லாம் சரி, லாஸ்ட்டாக ஷேர் மார்க்கெட் சேஃப் இல்லையா அப்படின்றது தானே உங்களோட டவுட்டு. ஷேர் மார்க்கெட்டை கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனான செபி தான் ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கு. எப்படி ஆர்பிஐ இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்கையும் ரெகுலேட் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செபியும் இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸை ரெகுலேட் பண்ணி வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் சேஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரியான இன்வெஸ்டர்ஸும் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுற ட்ரேடர்ஸும் பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக் புரோக்கர்ஸும் ஷேர் மார்க்கெட்டை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிற இடத்துல இருக்கிற செபி மாதிரியான ரெகுலேட்டர்ஸும் லாஸ்ட்டாக தன்னோட பிஸ்னஸ்க்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுற கம்பெனிஸும் தான் ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, எதுக்காக ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணுது, எதுக்காக இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க, ஷேர் மார்க்கெட்டுன்றது சேஃப் இல்லையா, இதை யார் ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட வெல்த் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.